கிட்டத்தட்ட வந்து எந்த வாகனம் வசதி இல்லாம கிட்ட பேர்லாம் அள்ளிட்டு போறாங்க, வைக்காங்க, எடுக்காங்க. அந்த குப்பை விட்டத இடத்துல கூட பார்த்தா இந்த சிஹெச்ஓ, இந்த ஹெல்த் ஆஃபீஸர் இது வரைக்கும் நியமிக்கப்படல. கண்காணிக்கக்கூடிய அதிகாரி நியமிக்கப்படாத காரணத்தினால அங்கே தவறு நிறைய நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இவங்ககிட்ட எந்த வாகனமும் இல்லாமல் கிட்டத்தட்ட மாநகராட்சி வாகனத்தை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. மாநகராட்சி வாகனம் எந்த அளவில் வாடகை கொடுக்காங்கன்னு குறைந்த வாடகை கொடுக்கும்போது மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்படுது. பல்வேறு வகையில் இந்த ராமவுக்கு சப்போர்ட் இருந்துருக்காங்க. இவங்க ஆள்களே வந்து நிறைய ஆள்களே எடுத்துருப்பா அந்த மக்களுக்கும் ஒரு பயன்பாடாக இருக்கும். மற்றபடி இந்த நிறுவனம் வந்து இன்னும் குப்பை அள்ளதுல வந்து ஒரு முறையான செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. எல்லா இடத்துலையுமே இன்னும் குப்பை தேங்கி மாநகரம் முழுக்க நிறைய பாதிப்பு தான் இருந்துட்டு இப்போ வந்து அள்ளி வச்சிருக்க குப்பையை தான் எடுத்துட்டு போறாங்க, தூத்து அழுத மாதிரி யாருன்னு சொல்லல. அங்கிருந்து அள்ளி வச்சிருக்க அழுத்து போறாங்க. அந்த குப்பை எடுக்கிறது மண்ணு கல் எல்லாத்தையும் சேர்த்தாங்க இடம் போடுறாங்க. அவங்களுக்கு வந்து அதனால வந்து பெரிய நமக்கு ரொம்ப இழப்பீடு ஏற்படுது, மாநகராட்சிக்கு நிதி இழப்பீடு ஏற்படுது. அந்த 72 லட்சம் ரூபாய் பிஎஃப் வந்து இந்த இதெல்லாம் பிடிச்சி வச்சு அதை கொடுக்காம இருந்து அதை ஒரு இது போட்டு ஒரு அதிகாரி தான் நம்மவும் அவருக்கு 2 நோட்டீஸ் கொடுத்தோம். அப்போ அவர் ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஃபீஸ் பண்ணிடுவோம் அன்னைக்கு தான் அவருக்கு ப்ரெஷர் போட்டு அப்போ பே பண்ணிட்டாரு. ஸோ அது செட்டில் ஆயிடுச்சு. இப்போ அவரோட எல்லா பில்ஸ் 4 மாதத்துக்கு பாதி பில்ஸ் பண்ணிடுச்சு. எல்லாம் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை கொடுக்க போகிறோம். ஸோ அது கண்டிப்பாக ரெகுலரைஸ் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்க, இவ்வளோ வாகனம் வச்சிருக்கணும், இந்த மாதிரி கட்டமைப்பு எந்த கட்டமைப்பும் இல்லாமல் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வருஷம் 3 ஆகுது. வாகனம் பூரா நம்ம மாநகராட்சி வண்டி கிட்டத்தட்ட நிறைய வண்டிகளை தான் அவங்க குறைஞ்ச வாடகை பயன்படுத்தாங்க. அது நியாயமான வாடகையும் கிடையாது. அதனால் அது நீங்கள் மாநகராட்சி அந்த வண்டிகளுக்கு மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஏன்னா பண்ணுறாங்க ஒரு கண்காணிப்பு வேலை மாதிரி நடவடிக்கை பில் மட்டும் போட்டு அம்மா பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் பார்த்து தகுதி இல்லாத நிறுவனம். குப்பையை போடுறாங்க, அதான் வாங்கிட்டு போறாங்க. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. தெருப்புறம் சீட்டுக்கும் தூக்குவாங்க. இப்போ 3 திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சோழியை நின்று போச்சு, தூக்குறது வேலையும் நின்று போச்சு. அது மாதிரி மாசம் 2 கோடி மேலே பில் வந்துதாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வேலை நடக்கல. நீங்க கொஞ்சம் கண்காணிச்சு பண்ணணும். அந்த சிஹெச்ஓலாம் நியமிக்கல. அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க, மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுக்கு ஒரு அதிகாரி நியமிச்சு அவங்களால கண்காணிச்சு சொல்லுவாங்க. அதை நியமிக்காம இருக்கிறது அவங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி நாங்க நினைக்கிறோம். அடுத்தல எங்க வார்டுல 2வது வார்டுல நான் குடியிருக்க தெருவில் ஒரு கவுன்சிலர், என் மகதான் கவுன்சிலர் சொல்லியாச்சு, பலமுறை சொல்லியாச்சு. அந்த மேயருக்கு நான் சொல்லிட்டேன். ஒரு டேங்க் இருக்கு, அது வந்து சரியான உப்பு தண்ணி சால்ட் வாட்டர், அதை வடிஞ்சு அந்த இதை அப்படி இடிஞ்சு அப்படி நிக்கி அதை சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது ஏசிட்டு கூட சொன்னேன். நீங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்க விவரம் சொல்லி இதை முதல்ல பண்ணுங்க, யார் தலையில விழுந்துற போகுது, விழுந்த போய் பெரிய மண்டியடி அப்படின்னு கொஞ்சம் அம்மா கொஞ்சம் 2வது வார்டுல எங்க தெரு. பேட்டர் ரோடும் வண்டி போட்டு அப்படியே போக்குவரத்து ரொம்ப சங்கடமா இருக்கு. பேட்டர் ரோடு இந்த மாதிரி ரோடுகளும் சீக்கிரம் போடுறது நல்லா இருக்கும்.